அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளிலும் மிக முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறோம். யாருக்கான செய்தி அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் மொபைல் போன் பயன்படுத்துறீங்களோ, யாரெல்லாம் சிம் கார்டு பயன்படுத்துறீங்களோ, உங்கள் அனைவருக்குமான ஒரு முக்கியமான செய்தியாக அமைய போகுது. அது ஒரு மொபைல் போன், ஒரு சிம் கார்டை பயன்படுத்துறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சிம் கார்டு, மொபைல் போன்களை பயன்படுத்துறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மாதத்துக்கு, வாரத்துக்கு ஒரு முறை சிம் கார்டுகளை பயன்படுத்திட்டு தூக்கி போடுறவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இது அமைய போகுது. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கல அப்படின்னு சொன்னா, எதிர்வரும் காலங்களில் பல பிரச்சனைகளுக்கு, சிக்கல்களுக்கு, சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு நீங்க முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்திலே இலங்கையில் அதாவது குறிப்பிட்ட கால எல்லைக்குள் அல்லது கால வரையறைக்குள் சிம் கார்டுகளை பதிவு செய்யல அப்படின்னு சொன்னா, அந்த குறிப்பிட்ட சிம் கார்டுகள் ரத்து செய்யப்படும், செயலிழந்து போகும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படாவிட்டாலும் எதிர்வரும் நாட்கள்ல இது நடைமுறைப்படுத்தப்படலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை இப்போது விடுக்கப்பட்டிருக்குது. எனவே இது சம்பந்தமா தான் நாங்க பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னால யாரெல்லாம் என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதுதான் இப்படியான மிக முக்கியமான தகவல்களை, செய்திகளை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக, பயன்பெறக்கூடியதாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலோட பெயரை நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டிருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, நாங்க ஏற்கனவே சொன்னது போல ஒரு சிலருக்கு ஒரு மொபைல் போன், ஒரு சிம் கார்டு இருக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனா இப்போதைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலானவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் போன், 2 ஸ்மார்ட் போன் அல்லது ஒரு ஸ்மார்ட் போனும் ஒரு சாதாரண தொலைபேசி என்று பல தொலைபேசிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. தொழில் ரீதியாகவும் சரி, பொழுதுபோக்கு ரீதியாகவும் சரி, பந்தாவுக்காகவும் சரி, நிறைய பேர் இப்படி நிறைய மொபைல் போன்களை பயன்படுத்துறாங்க. அப்படி மொபைல் போன்களை பயன்படுத்தும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட சிம்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கும் நாங்கள் ஆளாக்கப்படுறோம். பெரும்பாலும் ஒருவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சிம் கார்டுகள் இருக்கும் சந்தர்ப்பங்கள் தான் இலங்கையில் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில யாரெல்லாம் சிம் கார்டு வச்சிருக்கீங்களோ, நீங்க எல்லாம் கட்டாயம் இந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்க வேணும். இன்றைய தினம், அதாவது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதி அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பு நடைபெற்றிருந்தது. அதாவது கேபினட் முடிவுகளை அறிவிக்கும், தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பு நடைபெற்றிருந்தது. இதில் அமைச்சரவை ஊடக பேச்சாளராக தற்போது கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ் ஊடகங்களுக்கு கேபினட்டிலே எடுக்கப்பட்ட அல்லது அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். அதன் போது அவர் இந்த சிம் கார்டுகள் சம்பந்தமாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தியிருந்தார் அல்லது சுட்டிக்காட்டியிருந்தார். எதிர்காலத்தில் மிக விரைவில் இது சம்பந்தமான சட்டங்கள் நாட்டிலே அமுல்படுத்தப்பட போகின்றன, கடுமையாக அமுல்படுத்தப்பட போகின்றன அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். அதாவது 2019ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 2ஆம் திகதிக்கு முன்னர், 2019ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 2ஆம் திகதிக்கு முன்னர் யாரெல்லாம் சிம் கார்டு எடுத்தீங்களோ, அந்த சிம் கார்டுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்களோ, உங்கள் அனைவருக்கும் இந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தியாக அமைய போகுது. அதாவது 1991ஆம் ஆண்டின் 25ஆம் இலக்க இலங்கை தொலைத்தொடர்பு சட்டத்தின் விதிகளின்படி 2019ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க சந்தாதாரர் சிம் அட்டை பதிவு விதிமுறைகள் 2019ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 2ஆம் திகதி வெளியிடப்பட்டிருந்தன. மேலும் அந்த விதிமுறைகள் அந்த திகதிக்கு பிறகு வழங்கப்பட்ட சிம் கார்டுகளுக்கு நேரடியாகவே ஆதிக்கம் செலுத்தியிருந்தது, பாதிப்பினை செலுத்தியிருந்தது. ஆனால் அதற்கு முன்னர் பெற்ற சிம் கார்டுகளுக்கு இது செல்லுபடியாகாது, நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு சிக்கல் ஏற்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், சட்டங்களை இயற்றும் போது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் சட்டங்களை இயற்றலாம் அல்லது நிகழ்காலத்தை கருத்தில் கொண்டு சட்டங்களை இயற்றலாம். ஆனால் கடந்த காலங்களை பாதிக்கும் வகையில் சட்டங்களை இயற்ற முடியாது. நடந்து முடிந்த விடயங்களை பாதிக்கும் வகையில் சட்டங்களை இயற்ற முடியாது. ஆனால் இப்படியான ஒரு நிலை இப்போது தோன்ற போகுது அப்படின்றதுதான் இந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் சொன்னாரா என்பது குறித்து எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு 2019ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 2ஆம் திகதிக்கு முன்னர் வாங்கப்பட்ட
சிம் கார்டுகள் சம்பந்தமான தகவல்கள் பூரணமாக இல்லை அப்படின்னு தான் இதன் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிம் கார்டை யாரு வாங்கினாங்க, வாங்கினவங்க தான் பயன்படுத்துறாங்களா, அந்த சிம் கார்டுகள் வந்து பல குற்ற செயல்களோடு தொடர்பு பட்டிருக்கிறது. அந்த சிம் கார்டுகளை வந்து ட்ரேஸ் பண்ணும்போது உரிமையாளர் யார், வாங்கியவர் யார், யாருடைய பேர்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது, யார் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, யாரெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க, இப்படியான விஷயங்களை தேடிக்கொள்றதுல வந்து ஒரு பாரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதாம். எனவே இந்த சட்ட சிக்கல்களை நிவர்த்தி செய்வதற்காகவும் நாட்டுல யாரெல்லாம் சிம் எடுத்தாலும் அவங்களோட தகவல்கள் நிச்சயமா வந்து தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கிட்ட கட்டாயம் இருக்க வேண்டும். இது வந்து ஒரு நாட்டின் இறையாண்மையில் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. எனவே நாட்டின் பாதுகாப்பு கருதி இந்த விடயங்களை வந்து அந்த நிறுவனங்கள் கட்டாயம் தங்கள் வசம் வைத்திருக்க வேண்டும். சட்ட தேவைக்காகவோ ஏனைய தேவைகளுக்காகவோ கேட்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களை இந்த தகவல்களை அவங்க வந்து கொடுத்தாகணும். ஆனால் 2019ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 2ஆம் தேதிக்கு முன்னர் வாங்கப்பட்ட விற்பனை செய்யப்பட்ட எந்த ஒரு சிம்மை எடுத்துக்கொண்டாலும் பெரும்பாலான உங்களது தகவல்கள் வந்து போலியானதாக இருக்குதாம், ஆள் அடையாள அட்டை இலக்கம் இல்லாமல் இருக்குதாம், போலியான முகவரிகள்ல இருக்குதாம், ஒருவர் பல சிம் கார்டுகள் எடுத்திருக்கிறாங்களாம், இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கிறதாம். எனவே இந்த சிம் கார்டு உண்மையிலேயே யாருக்கு சொந்தமானது அப்படின்றத உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு சட்ட ரீதியா சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறதாம். எனவே இந்த சட்ட தேவைகளை கருத்தில் கொண்டும் 16, 17 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் அல்லது சிறுவர்கள் எத்தனை பேர் மொபைல் போன் யூஸ் பண்றாங்க, எத்தனை பேர் சிம் வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்ற புள்ளி விவரங்களும் இந்த நிறுவனங்களிடம் இல்லையாம். அதே போல வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகை தருகின்ற சுற்றுலா பயணிகள் தற்காலிகமாக இந்த சிம் கார்டுகளை வாங்கி பயன்படுத்திட்டு நாட்டை விட்டு போகிற நேரம் அந்த சிம் கார்டுகளை தூக்கி போட்டுட்டு போவாங்க. அவர்கள் சம்பந்தமான தகவல்களும் இந்த நிறுவனங்களிடம் இல்லையாம். எனவே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முகமாக தற்போது நாட்டிலே டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் ஒரு விசேடமான கேபினெட்க்கு வந்து அல்லது அமைச்சரவைக்கு வந்து அமைச்சரவை பத்திரம் ஒன்றை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாரு. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முகமாக அவர் சமர்ப்பித்திருக்கின்ற இந்த அமைச்சரவை பத்திரத்தை வந்து அமைச்சரவை ஏற்றுக்கொண்டிருக்கிறதாம், அங்கீகரிச்சிருக்கிறதாம். இது சம்பந்தமான சட்டங்களை தீட்டும் நடவடிக்கைகள், விதிமுறைகளை அமுல்படுத்தும் நடவடிக்கைகள் இனிவரும் நாட்கள்ல வந்து முன்னெடுக்கப்படும், மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தான் ஊடக பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் 2019ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 2ஆம் திகதிக்கு முன்னர் பெறப்பட்ட சிம் கார்டுகள் தொடர்பான சந்தாதாரர் தகவல்களை மீண்டும் பதிவு செய்வதற்கு அல்லது தகவல்களை திரட்டுறதுக்கு வந்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கடந்த காலங்களுக்கு இது பாதிக்கும் வகையில வந்து சட்டங்கள், விதிமுறைகள் இயற்றப்படும் அப்படின்றது தான் இன்றைய தினத்தில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே 2019ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 2ஆம் திகதிக்கு முன்னர் யாரெல்லாம் சிம் கார்டு எடுத்தீங்களோ, அந்த சிம் கார்டுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்களோ, குறிப்பாக இந்த குறிப்பிட்ட தொலைத்தொடர்பு நிறுவனங்கள்ல உங்களுடைய தகவல்களை வழங்காம, உங்களுடைய ஐடி கார்டு போட்டோ காப்பியை வழங்காம, உங்களுடைய தகவல்களை வந்து அப்டேட் செய்யாம, உங்களுடைய புகைப்படங்களை நீங்க வழங்காம சிம் கார்டு எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்களோ, உங்கள் அனைவருக்கும் எதிர்காலத்துல சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு சில வாரங்கள்ல, இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து உங்களுடைய தகவல்களை புதுப்பிக்கிறதுக்கு, உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட போகுது. அதற்கு பின்னரும் அந்த தகவல்களை வழங்காத, தங்களுடைய தகவல்களை புதுப்பிக்காத சந்தாதாரர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்க அல்லது அந்த சிம் கார்டுகளை வந்து இடைநிறுத்த, சேவையை வந்து இடைநிறுத்துறதுக்கான நடவடிக்கைகள் பெரும்பாலும் முன்னெடுக்கப்படும். அல்லது இது தவிர்த்து ஏதாவது சட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா இப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றது தான் இந்த ஊடக சந்திப்பின் போது ஊடக பேச்சாளர், அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த 2019ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 2ஆம் திகதிக்கு முன்னர் யாரெல்லாம் சிம் கார்டு வாங்கினீங்களோ, பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்களோ, கட்டாயம் இந்த தகவலை தெரிஞ்சு அப்டேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மிக விரைவில் உங்களுடைய தகவல்களை புதுப்பிக்கிறதுக்கான, உங்களுடைய பெயரை, உங்களுடைய உரிமையை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அப்படியான சந்தர்ப்பங்கள்ல கிடைக்கிற முதல் சந்தர்ப்பத்திலேயே இந்த தகவல்களை வழங்கி பூர்த்தி செய்து உங்களுடைய சிம் கார்டுகளை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய அடையாளத்தை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இல்லை என்று சொன்னால் நாட்டில் நடக்கிற பல குற்ற செயல்களுக்கு பின்னால இந்த சிம் கார்டுகள் நிறையவே தொடர்பு பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சட்ட ரீதியான சிக்கல்களுக்கு நீங்க முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் அப்படின்றத நாங்க எச்சரிக்கையாக உங்களுக்கு இந்த காணொளி ஊடாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். எனவே மறக்காம இந்த விடயத்தை உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க, உங்களுடைய உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அதுக்காக யாரெல்லாம் 2019ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 2ஆம் தேதிக்கு முன்னர் சிம் வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க எல்லாம் பயப்படணும், அச்சப்படணும் அப்படின்றத சொல்லல. நாங்க ஏற்கனவே தங்களுடைய அடையாளத்தை வந்து உறுதிப்படுத்திட்டு சிம் கார்டு எடுத்தவங்களும் இருப்பாங்க. அது தவிர
அப்படி செய்யாம எடுத்தவங்களும் இருப்பாங்க. அப்படி எடுத்துட்டு இன்னொருவருடைய சிம் கார்டை பயன்படுத்துறவங்களும் இருப்பீங்க. இப்படியானவங்க வந்து இது சம்பந்தமா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கிடைக்கிற முதல் சந்தர்ப்பத்திலேயே உங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுங்க. இல்லைன்னு சொன்னா எதிர்வரும் காலத்துல புதிய சட்ட வரையறைகளுக்கு அமைவாக நீங்க சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்னும் ஒரு காணொளியூடாக நாங்க உங்களை மீண்டும் சந்திக்க இருக்கிறோம். மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் இது போன்ற புதிய பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொண்டு பயன்பெறக்கூடியதாக இருக்கும். இந்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு விடைபெறுறோம். மீண்டும் ஒரு வீடியோவுடாக சந்திப்போம்.